மட்டக்களப்பிலே முதல் முறையா எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோ. நீங்க ஒரு பைக் லவரா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோன்ற பேர் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம இலங்கையில அதுவும் கொழும்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பர் பைக்ஸ் எல்லாம் இறக்கி ஸோ நிறைய பாய்ஸ்ட கேர்ள்ஸ்ட கனவை வந்து நனவாக்கி கொண்டிருக்கிறவங்க தான் நம்ம எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோ. அவங்க இப்போ அவங்களோட 2வது பிரான்ச்சை நம்மட கிழக்கு மாகாணத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாண்டிருப்பு கல்முனையில் வந்து அவங்களோட 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு சொன்னால் அவங்களோட 3rd பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கலடியிலையும் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிற்கிறது வந்து பாண்டிருப்பு கல்முனையில் அவங்களோட 2வது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்க. ஸோ வாங்க இவங்ககிட்ட என்ன மாதிரியான பைக்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் தராங்கன்னு பார்ப்போம். எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தரம் வாய்ந்த ஹையர் சிசி பைக் எல்லாம் வந்து காணப்படுது. ஸோ இவங்களோட ஷோரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிராண்ட் பைக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட எல்லா பிராண்ட்ஸுமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக கிழக்கு மாகாணத்தில் இருக்க மாட்டீங்க, எல்லாமே ஹையர் சிசி பைக்ஸ். ஸோ இவங்ககிட்ட வந்து KTM, BMW, ஹார்லி டேவிட்சன், அப்ரிலா, கவாசாக்கி, ஹோண்டா, சுசுகி, யமஹா, ட்ரையம்ப், ஸோ இந்த மாதிரியான எக்ஸாட்டிக்கான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஹையர் சிசி பைக்ஸ். உண்மையாகவே நீங்கள் ஒரு பைக் லவராக இருந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கான பிளேஸ் தான். சும்மா ஒரு பைக்கை வந்து ஹொபிக்காக எடுத்து ஓடாமல் அது ஒரு பேஷனாக எடுத்து ஓடுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இலங்கையில் அதுவும் கிழக்கு மாகாணத்தில் வந்து இருப்பீங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரூசிங் பைக்ஸ், அட்வென்ச்சர் பைக், ஸ்போர்ட்ஸ் பைக், கிளாசிக் பைக், கேஃபே ரேசஸ் பைக்குன்னு சொல்லி எல்லா வகையான பைக்ஸுமே வந்து நம்மளோட எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு அட்வான்ஸான ட்ரெண்டிங்கான ஸ்டைலிஷான பைக் வாங்கணுமென்ற உங்களோட கனவை நீங்கள் நனவாக்குறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொழும்பு வரைக்கும் போய் மினக்கட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களெல்லாம் அலைய வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோ வந்து அவங்களோட பிரான்ச்சை வந்து கிழக்கு மாகாணத்தில் பாண்டிருப்பு கல்முனையிலையும் அடுத்த பிரான்ச் அதாவது 3வது பிரான்ச்சை வந்து செங்கலடியிலையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஊரில் ஒருத்தர் டைம் இல்லாத மாதிரி ஒரு அட்வான்ஸான சிசி ஹூன்ன பைக் வேண்ட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில பயங்கள் இருக்கலாம். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோவில் வந்து நீங்கள் வாங்குற பைக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 1 வருட கால உத்தரவாதம் தாராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பைக்கை வேணுனதுக்கு பிறகும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சர்வீஸையுமே வந்து அவங்க நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் ஸோ நல்ல கேரோடையும் வந்து உங்களோட பைக்ஸுக்கு வந்து தருவாங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் வேண்டுற பைக்ஸ் அதாவது நீங்கள் ஒருத்தர் டைம் இல்லாத மாதிரி ஒரு கெத்தான பைக் வேண்ட போகிறீங்க, இதுக்கான உதிரி பாகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இவங்ககிட்டயே வேண்டிக் கொள்ளலாம். ஸோ இதுக்கான வாரண்டியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பாவனைக்கு ஏற்ற மாதிரி வழங்கப்பட போகுது. ஸோ எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோட மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைக்குகளை விற்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களோட பைக்குகளுக்கான அதுக்கு பிந்தைய சர்வீஸையும் வந்து பெஸ்ட்டாக தருவாங்க. முக்கியமான விஷயம் ஷோரூமில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பைக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பைக்ஸ் மட்டும்தான் இல்லை, உங்களோட ட்ரீம் பைக் எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோ அதை வந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்காக தருவாங்க. ஸோ உங்களுக்கான லீசிங் வேலையாக இருக்கட்டும் அல்லது டாக்குமெண்ட் வேலையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அவங்களே செஞ்சு தருவாங்க. ஸோ ஈஸி தான் உங்களோட கனவு பைக்கை வந்து எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோவில் வந்து நீங்கள் நனவாக்கி கொள்வது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோட ஒரு சேல்ஸ்மேனோட வந்து இணைந்திருக்கோம். ஸோ பிரதர் வணக்கம். ஹலோ, உங்களோட பேர் பிரதர்? டன். ரைட். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வியை வந்து என்னென்னா பிரதர், கொழும்புல வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கம்பெனி, ஸோ எதுக்காக கிழக்கு மாகாணத்தை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட 2nd பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க? எங்களுக்கு மோஸ்ட்டாக கஸ்டமர்ஸ் ஈஸ்டில் இருந்து தான் வராங்க. அதுக்காக ஈஸ்டில் இப்போ 2 ஷோரூம் திறந்துருக்கோம். இது ஒன்றும் செங்கலடியில் ஒன்று திறக்கிறோம். ஓகே பிரதர். அண்ட் இப்போ நம்ம எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோ, ஸோ இது வந்து ஒரு ஹையர் சிசி பைக் வேணுமென்று நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பரிச்சயமான பேர் என்னன்னு சொல்லணும். ஸோ என்ன சொன்னால் கொழும்புல ஆல்ரெடி வந்து இது வரைக்கும் 100க்கும் அதிகமான பைக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இங்கே வந்து இப்போ ஷோரூமில் என்னென்ன மாதிரியான பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது? இப்போ எங்கள்கிட்ட ஸ்போர்ட்ஸ் டூரர், கெஃபே ரேசர், பொபோ மாடல் அப்படி ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் எங்கள்கிட்ட ஷோரூமில் இல்லாத தேவை என்றாலும் நாங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்து தந்து கொள்வோம். ரைட். என்னென்ன பிராண்ட் இருக்குது எங்கள்கிட்ட? நாங்கள் மோஸ்ட்டாக பெண்டா, கவாசாக்கி, ட்ரையம், KTM, ஹுஸ்குவானா, ஹோண்டா, ஜாவா அவ்வளவும் செய்கிறோம். உங்களுக்கு இது இல்லாமல் 250 to 450 சிசிக்குள்ளே தேவையான பைக்குகள் ப்ரீ ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரைட். மற்றது இந்த பைக்குகளுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ லீசிங் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் அது நாங்கள் வேறையா செய்யணுமா இல்லை நீங்களே செஞ்சிருவீங்களா? லீஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போ 60% டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி மிச்ச 40யும் லீஸில் போடுற மாதிரி நாங்கள் பீப்புள்ஸும் எல்பி ஃபினான்ஸோடையும் டைப் பண்ணி வச்சு கொடுப்போம்.
இல்லை உங்களுக்கு அது தவிர உங்களுக்கு ஓனாக வேறு எதுனத்துலேயும் போடணுமென்றாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளையிடும். ஸோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஈஸியாக பைக் வேண்ட மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஓகே ஓகே. மற்றது பிரதர், இங்கே இருக்கிற எல்லா பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹையர் சிசி பைக். நம்ம நார்மலாக வந்து எல்லாரும் ஓடுற பைக்கில் ஸோ ஒரு அட்வென்ச்சரஸான பைக், நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படியான பாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஓடக்கூடியான பைக்காக இருக்குது. ஸோ இதில் ஆஃப்டர் கேர் எப்படி இந்த பைக்கை அவங்க வேணுனதுக்கு பிறகு இதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே என்ன மாதிரி? ஆஃப்டர் கேர் வந்து எங்கள்கிட்ட 1 year or 20,000 kilometers வாரண்டி தருவோம். ஒரு ஃபர்ஸ்ட் 3 சர்வீசஸ் லேபர் ஃப்ரீ. அப்புறம் எங்கள்கிட்ட ஜெனுவின் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பைக்குமான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, நல்ல விஷயம் பிரதர். அண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற பைக்ஸ் மாடல்கள் இங்கே நிறைய ஸ்டைலாக எனக்கே பார்த்தோன்னே ஆசை வர மாதிரியான பைக்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன மாடல் பைக் வச்சுருக்கீங்க? கவாசாக்கி 500 இருக்குது, ட்ரையம் ட்ரக்ஷன் 400, ட்ரையம் ஸ்பீட் 400, யமஹா வெர்ஷன் 4 anniversary எடிஷன் இருக்குது. அப்புறம் RC 390 2026 மாடல், CB 350 கிளாசிக் ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது. ஜாவா பொபோ 42 இருக்குது, ஜாவா 42 க்ரூசர் இருக்குது. அப்புறம் ஹார்லி டேவிட்சன் X440T இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸாட்டிக்கான பைக்ஸ் தானே வச்சுருக்கீங்க. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். ஸோ இனிமேல் நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களோட ட்ரீம் பைக் கனவு எதுவாக இருந்தாலும் சரி, அதை நனவாகிறதுக்கு நீங்கள் இனிமேல் கொழும்பு வரைக்கும் போகணுமெண்டில் கிழக்கு மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் பாண்டிருப்பு ஒன்று கல்முனையிலேயே வந்து எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோஸ் வந்து இருக்காங்க. ஸோ உங்கள் ட்ரீம் பைக் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்குறதுக்கு வர வேண்டிய இடம் நம்ம கல்முனையில் இருக்கிற எக்ஸாட்டிக் பைக் ஆட்டோ. ஸோ மேலதிகமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் பாண்டிருப்பு கல்முனை மெயின் ரோட்லேயே வந்து இவங்க லொக்கேட் ஆகிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பைக்ஸை நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். முக்கியமான விஷயம், ஷோரூமில் இருக்கிற பைக் மட்டும்தான் ரெண்டில் உங்களுக்கு தேவையான பைக் எதுவாக இருந்தாலும் இவங்க இறக்கி தருவாங்க.